சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. ஆண்டவரே, உமது உண்மையில் வரும் விவசாயியின் எண்ணமும் ஏக்கமும் தான் கொண்டு செல்லும் ஒவ்வொரு விதையும் பலன் கொடுக்க வேண்டும் என்பதே. விதைகள் விழுகிற இடம் எப்படிப்பட்டது என்பது முக்கியம். வழியோரமோ, முச்செடிகளோ, பாறை நிலத்திலோ விழும் பொழுது பலன் எதுவும் இல்லை. நல்ல பண்பட்ட நிலம் 30, 60, 100 மடங்கு பலனை கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய போதனைகள் எல்லோருக்கும் உரித்தானவையாகவே இருந்தது. அந்த போதனையை கேட்ட மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர், சதுசேய கூட்டம் வெளியோரமாய், பாறையாய், முச்செடியாய் உமது வார்த்தை என்கிற விதையை உள்ளத்தில் பதிக்க முடியாமல் இருமாப்புடன் அகந்தையுடன் வாழ்ந்ததால் பலனை கொடுக்க முடியவில்லை. பணக்கார இளைஞனுக்குள்ளும் இறை வார்த்தை தேடி வந்தது. ஆனால் அவனுக்குள் முச்செடி நடுவில் விழுந்த விதையாய் செல்வ மாயில் ஈர்க்கப்பட்டு பலன் கொடுக்காதவனாய் மாறுகிறான். தேவ வார்த்தை சக்கேவை தேடி வருகிறது. விரைவாய் இறங்குகிறான். தவற்றுக்கு பரிகாரம் புரிகிறான். நல்ல நிலமாக மாறுகிறான். சமாரிய பெண் தேவ வார்த்தை தேடி வருகிறது. ஊருக்குள் சாட்சியாக செல்லுகிறாள். நல்ல நிலமாக மாறுகிறாள். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையை படிக்கிறோம், தியானிக்கிறோம். அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் சுவாமி.